மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வரக்கூடிய பொது தேர்வு 2024 பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. அதுலயும் என்ன சப்ஜெக்ட்ல? மேக்ஸ்ல. மேக்ஸ பார்த்து பயம் வேணுமா? வேணவே வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அத்தியாயம் வாரியா உங்களுக்கு மிக மிக முக்கியமான 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துட்டே இருக்கோம். சரியா? நீங்க இனி பயப்பட தேவையில்ல. அத்தியாயம் வாரியா நீ எங்க கூட சேர்ந்து பார்த்தாவே போதும். சரியா? சரி, ஓகே. நீங்க மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் இது பெனிஃபிட்டா இருக்கட்டும். உதவி செய்து வாழ்ந்து சும்மா வசந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். அவங்க இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகும். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இடத்துலயுமே எந்த இதுவுமே இருக்கக்கூடாது அவங்களுக்கு. எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கான ஹெல்ப் கிடைச்சிட்டே இருக்கணும் இல்லையா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமா அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் என்னோட கோல். என்னோட கோல் மட்டும் கிடையாது, 100 லேர்னிங்கோட கோலும் அதுதான். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எல்லா ஹெல்ப்பும் எந்த டைம்ல வேணா ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல. ஓகே, சரி. உங்களுக்காக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चंस கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அத்தியாயம் 1க்கு. சரியா? இன்னையில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? சரி, ஓகே. இன்னையில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றோம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு. சரியா? கைவிட்டேன்ற அளவுக்கு தான் நாட்கள் இருக்கு. அதனால நீங்க சீக்கிரமா படிக்க ஆரம்பிச்சிடணும். இனியும் நீங்க லேட் பண்ணக்கூடாது. சரி, வாங்க 2 மார்க்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா எடுத்துக்காட்டு 1.2. எடுத்துக்காட்டு 1.2ல என்ன சொல்லிருக்காங்க? A cross B வந்து கொடுத்திருக்காங்க. A cross B கொடுத்துட்டு A மற்றும் B கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. A cross B என்ன கொடுத்திருக்காங்க? 3,2, 3,4, 5,2, 5,4 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுல A என்ன B என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த A cross B எழுதிடலாம். A cross B கொடுத்திருக்கிறது அப்படியே எழுதிடலாம். 3,2, 3,4, 5,2, 5,4. இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறது என்ன வேணும் அப்படின்னா, இங்க A இருக்குங்களா ஃபர்ஸ்ட். இப்ப ஃபர்ஸ்ட் A இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே A உடையது. ஃபர்ஸ்ட் முதல்ல A இருந்துச்சுன்னா முதல்ல இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே A க்குரியது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் என்னென்ன? 2 3 இருக்கு. அப்ப ஒரு 3 எடுத்துக்கலாம். 2 5 இருக்கு, ஒரு 5 எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் B இருந்துச்சுன்னா அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல Bன்னு எடுக்கணுமா மேம்னு? ஆமாங்க, கண்டிப்பா எடுத்தான் ஆகணும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் A இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் A இருந்துச்சுன்னா அதுல முதல்ல இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே A க்குரியது. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப B என்னவா இருக்கும்? B இங்க எத்தனாவதா இருக்கு? B வந்து 2வதா இருக்கு இல்லையா? B 2வதா இருந்தா இப்ப 2வதா இருக்கிறதெல்லாம் B உடையது. ரெண்டாவது என்னெல்லாம் இருக்கு? 2 2 இருக்கு. ஒரு 2 போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 4 இருக்கு. ஒரு 4 போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப AB கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே. அடுத்தது என்னன்னா A வந்து கொடுத்திருக்காங்க. A 1 2 3ன்னு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Bயும் கொடுத்திருக்காங்க. B வந்து Xன்னு சொல்லிருக்காங்க. அந்த X அப்படிங்கிறது 10ஐ விட சிறிய பகா என்ன சொல்லிருக்காங்க. 10ஐ விட ரொம்ப சின்ன பகா என்னன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம A cross B, B cross A கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? A cross Bயும் B cross Aயும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. 10 சின்ன பகா எண்ணா என்னென்ன வருங்க? 10 விட கம்மியா பகா எண் எடுக்கணும். எதெல்லாம் வரும்? பகா எண்ணாவே தெரியும் நமக்கு இல்லையா? பகா எண்ணா எதெல்லாம் வரும்? 10 விட கம்மியானா 2 வரும், 3 வரும், 4 வராது, 5 வரும், 6 வராது, 7 வரும், 8 வரக்கு வாய்ப்பில்ல, 9 வரக்கு வாய்ப்பில்ல. 10 விட கம்மியா சொல்லிருக்கான். அப்ப இந்த 4 தான் வரும் இல்லைங்களா? ஓகே. அப்ப A என்ன B என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இத வச்சு A cross B, B cross A சொல்லிடலாமா? சரி, வாங்க. ஃபர்ஸ்ட் A என்ன கொடுத்திருக்காங்க? 1 2 3. இப்ப B என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? 2 3 5 7 இல்லையா? நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுங்க? A cross Bயும் B cross Aவும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிச்சிடலாமா? சரி, வாங்க. ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிச்சிடலாம். அப்ப A என்ன? 1 2 3 cross B என்ன? 2 3 5 7. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கலாங்களா? எப்படி கிராஸ் எடுக்கிறது சொல்லி கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 2 செட் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 2, அடுத்தது 1 3, first to first, first to second, first to third, first to fourth அப்படியே எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது 1 5,
அடுத்தது 1,7, அடுத்தது 2,2, அடுத்தது 2,3, அடுத்தது 2,5, அடுத்தது 2,7, அடுத்தது 3,2, next 3,3, next 3,5, அடுத்தது 3,7. இப்ப எல்லாத்துக்கூடயும் பண்ணியாச்சா? அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் A cross B. A cross B புரிஞ்சுதுங்களா? சோ the same way B cross A கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ B cross A எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ B cross A எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அங்க A cross B ல ஃபர்ஸ்ட் A போட்டு கிராஸ் போட்டு B போட்டோமா, இங்க அப்படியே திருப்புனீங்கன்னா B cross A. அப்ப ஃபர்ஸ்ட் B போட்டு கிராஸ் போட்டு A போடணும். சோ B ஓடுது என்ன? B ஓடுது என்ன? 2 3 5 7. சோ 2 3 5 7 cross A ஓடுது என்னங்க? சோ A ஓடுது பாத்தீங்கன்னா 1 2 3 கொடுத்திருக்காங்க. சோ அந்த 1 2 3 அப்படியே போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? இப்ப கிராஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிடலாமா? சோ இப்போ கிராஸ் எடுக்கிறது நமக்கு தெரியும். 2,1, அடுத்தது 2,2, அடுத்தது 2,3 வருங்களா? சோ 2,3, அடுத்து அதே மாதிரி ஒவ்வொன்னு கூடயும் ஒவ்வொன்னு பண்ணிட்டே வரணும். 3,1, 3,2, 3,3, அடுத்தது 5 கூட 5,1, 5,2, 5,3, அடுத்தது 7 கூட 7,1, 7,2, 7,3. புரிஞ்சுதுங்களா? சோ B cross A கண்டுபிடிச்சாச்சு. சோ அவங்க கேட்ட A cross B யும் கண்டுபிடிச்சாச்சு, B cross A வும் கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? ஓகே, அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, A B C கொடுத்துட்டு A cross A வும் B cross B intersection C cross C யும் சமம்னு சொல்லிருக்காங்க. சோ இத ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு இதையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் சமம்னு சொல்லிருக்காங்க. சரியா? சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இடது பக்கம் கண்டுபிடிச்சுக்கலாங்க, அதுக்கப்புறம் வலது பக்கம் கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ வலது பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட்டா இருக்கு. சோ அப்படி இருக்கிற சமயத்துல ஃபர்ஸ்ட் அந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு பிராக்கெட் இருக்கோ அவ்வளவு பிராக்கெட் குள்ள இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லிருக்காங்களோ அதை பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இடது பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். சோ இடது பக்கம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? A cross A தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்போ A cross A, இங்க நமக்கு A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க, C யும் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ A cross A னா என்ன? A போட்டு cross மறுபடியும் A தான் போடணும். A என்ன? 5,6 cross திருப்பி A என்ன? 5,6. ஓகேவா? சோ இது எப்படி cross எடுக்கிறதுன்னு தெரியும்ல? அவ்வளவுதான். சோ இது எப்படி cross எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் 5,5, அடுத்தது 5,6, அடுத்தது 6,5, அடுத்தது பாத்தீங்கன்னா 6,6. புரிஞ்சுதா? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா B cross B intersection C cross C கண்டுபிடிக்கணும். சோ வலப்பக்கம் முடிஞ்சது, சாரி இடது பக்கம் முடிஞ்சது. இப்ப வலப்பக்கம் கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இத 1ன்னு வச்சுக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இது என்னன்னு வச்சுக்கலாம்? 1ன்னு வச்சுக்கலாம். சோ A cross A. சோ இது 1ன்னு வச்சாச்சு. ஓகேவா? ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பக்கம் கண்டுபிடிக்க போறோம்? வலது பக்கம் கண்டுபிடிக்க போறோம். வலது பக்கம் ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் B cross B கண்டுபிடிக்கலாம். பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி வாங்க. சோ ஃபர்ஸ்ட் B cross B கண்டுபிடிச்சிடலாம். சோ B cross B. B cross B னா ஃபர்ஸ்ட் B போட்டு cross, அடுத்தது திருப்பி B போட்டு cross பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ எப்படி பண்ணனும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ B என்ன? 4 5 6. சோ அப்போ 4 5 6 cross 4 5 6. இது cross பண்ணா என்ன கிடைக்கும்? ஒண்ணுக்குன்னு அப்படியே வந்துட்டே இருக்கும். சோ 4,4, அடுத்தது 4,5, அடுத்தது 4,6, அடுத்தது 5,4, அடுத்தது 5,5, அடுத்தது பாத்தீங்கன்னா 5,6, 6,4, 6,5, 6,6. புரிஞ்சுதுங்களா? சோ B cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த பிராக்கெட்ல என்ன இருக்கு? C cross C. சோ C cross C கண்டுபிடிச்சிடலாமா? சரி வாங்க. சோ இப்ப C cross C. C என்ன? C வருது பாத்தீங்கன்னா 5 6 7. ஓகேவா? சோ 5 6 7 cross 5 6 7. ஓகேவா? சோ இது ரெண்டுக்கும் cross எடுக்கணும். சோ cross எடுத்தா என்ன கிடைக்கும்? 5,5, அடுத்தது 5,6, அடுத்தது 5,7, அடுத்தது 6,5,
அடுத்தது 6,6, அடுத்தது 6,7, அடுத்தது 7,5, அடுத்தது 7,6, அடுத்தது 7,7. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ B cross B, C cross C எல்லாமே எடுத்தாச்சு. சோ இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்க போறோம்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ B cross B க்கும் C cross C க்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். இன்டர்செக்ஷனா என்னது? இந்த மாதிரி வருது இல்லையா? சோ இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டுலயும் பொதுவா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். ரெண்டுலயும் அது இருக்கணும், அப்பதான் நம்ம அதை எடுத்து எழுதணும். சரிங்களா? ஓகே. சோ இப்போ B cross B intersection C cross C தானே வேணும். B cross B intersection C cross C தானே வேணும். சரி, B cross B என்ன? 4,4, அடுத்தது 4,5, அடுத்தது 4,6, 5,4, 5,5, அடுத்தது 5,6, அடுத்தது 6,4, 6,5, அடுத்தது 6,6, intersection C cross C. C cross C என்னங்க? 5,5, 5,6, 5,5, 5,6, அடுத்தது 5,7, 6,5, 5,7, 6,5, அடுத்தது 6,6, 6,7, 6,6, 6,7, அடுத்தது 7,5, 7,6, 7,5, 7,6, 7,7. புரிஞ்சுதா? சோ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். இன்டர்செக்ஷனா என்னன்னா இதுலயும் இதையும் பொதுவா இருக்கணும். சோ ரெண்டுலயுமே பொதுவா இருக்கணும். ரெண்டுலயுமே பொதுவானா இங்க பாருங்களேன். சோ இங்க 5,5 இருக்கா, இங்கேயும் 5,5 இருக்கு. அப்ப அதை எழுதிக்கலாம். அடுத்தது 5,6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அடுத்தது 6,5 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 6,6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவுமே கிடையாது. சோ அப்ப இது மட்டும் தான் பொதுவா இருக்கு. சோ பொதுவா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். புரிஞ்சுதா? சோ பொதுவா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும்னா 5,6, 5,6 ஒரு 5,6 எழுதிடலாம். சோ அடுத்தது 5,5, 5,5 ஒரு 5,5 எழுதிடலாம். அடுத்து 6,5, 6,5 ஒரு 6,5 எழுதிடலாம். 6,6, 6,6 ஒரு 6,6 எழுதிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ B cross B intersection C cross C கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சோ இது ரெண்டுன்னு வச்சுக்கலாம். சோ வலப்பக்கம் ஃபுல்லா கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ இடது பக்கம் கண்டுபிடிச்சோம். சோ 1ன்னு வச்சிருக்கோம். சோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். 5,5 இருக்கு. அடுத்தது 5,6 இருக்கு. அடுத்தது 6,5 இருக்கு. அடுத்தது 6,6 இருக்கு. புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ 1, 2 ரெண்டுமே சமமா 1 மற்றும் 2 இருந்து A cross A equal to B cross B intersection C cross C ன்னு சொல்லிடலாம் இல்லையா? சோ அப்போ 1 மற்றும் 2 இருந்து 1 மற்றும் 2 இருந்து A cross A equal to B cross B intersection C cross C. புரிஞ்சுதுங்களா? சமம்னு சொல்லியாச்சு. அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.5 என்ன சொல்லிருக்காங்க? படத்தில் காட்டப்பட்டுள்ள சோ படம் 1.10 பின்னாடி கொடுத்திருக்காங்க. சோ அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. Pக்கும் Qக்கும் இருக்க உறவை சொல்லுது. சோ இந்த உறவை கணக்கட்டமைப்பு முறை பட்டியல் முறைகளில் எழுதுக. சோ கணக்கட்டமைப்பு முறையிலையும் எழுதணும், பட்டியல் முறைகள்லையும் எழுதணும். ஆறின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. சோ ஆரோட மதிப்பகம் மற்றும் வீச்சகம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. சோ அந்த வரைபடம் பார்த்தாவே நமக்கு புரிஞ்சிடும். சோ ஃபர்ஸ்ட் கணக்கட்டமைப்பு முறையை எழுதிடலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி அந்த வரைபடம் பார்த்துடலாமா? சோ வரைபடம் இப்படி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இதுதான் வரைபடம். ஓகேங்களா? சோ இந்த வரைபடத்துல என்ன கேட்டிருக்காங்க? கணக்கட்டமைப்பு முறை கேட்டிருக்காங்க. சோ கணக்கட்டமைப்புனா எப்படி இதை கட்டமைக்கலாம் அப்படிங்கறதா. சோ எப்படி கட்டமைக்கலாம்? சோ இது எப்படி கட்டமைக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்
கட்டமைப்பு முறை. சோ கணக்கட்டமைப்பு முறை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா PQ ரெண்டுக்கும் கொடுத்திருக்காங்களா. சரி, இப்போ எப்படி எழுதலாம்னு மட்டும் யோசிங்க. செட்டு Pல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், Qல இருக்கிறதெல்லாம் ஒய்ன்னு வச்சுக்கலாம். சோ அப்ப எக்ஸ் கமா ஒய் such that set of all x comma y such that x அப்படிங்கிறது என்னதுங்க, yங்கிறது என்னதுங்க, xல இருந்து 2 மைனஸ் பண்ணா பாருங்களேன். இங்க 3 இருக்குதா, 5ல இருந்து 2 மைனஸ் பண்ணுங்க 3 வந்துருமா. அடுத்தது 6 இருக்குதா, 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணுங்க 4 வந்துருமா. 7 இருக்குதா, 7ல இருந்து 2 மைனஸ் பண்ணுங்க 5 வந்துருமா. சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாங்க, y equal to x minus 2னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா. சோ y equal to x minus 2 போட்டாவே y வந்துரு, xல இருந்து 2 மைனஸ் பண்ணா y கிடைக்குது இல்லைங்களா. சரி, சோ அப்ப y equal to x minus 2. சோ அதுல xங்கிறது p, yங்கிறது q. xல இருந்து p ல இருந்து எடுத்துக்கூடியது எல்லாமே x, yங்கிறது qல இருந்து எடுக்கிறது. புரிஞ்சுதுங்களா. சோ இதுதான் கணக்கட்டமைப்பு முறை. சந்தேகம் இருக்குங்களா. சரி, அடுத்தது பட்டியல் முறைகளில் எழுதுக. சோ பட்டியல் முறையில எப்படி எழுதிக்கலாம். சோ பட்டியல் முறைனா என்ன, இங்க இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுறதா. சோ பட்டியல் முறை, பட்டியல் முறை. சோ பட்டியல் முறையில எப்படி எழுதலாம், இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ சோ அதை அப்படியே எடுத்து எழுதுறதா. எப்படின்னு பாருங்களேன். செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எதுக்கும் மேப் ஆயிருக்கு, 5ல இருந்து 3க்கு போயிருக்கு. சோ அப்ப 5, 3. அடுத்தது 6க்கு 4க்கு போயிருக்கு. சோ 6, 4. அடுத்தது 7க்கு 5க்கு போயிருக்கு. சோ 7, 5. புரிஞ்சுதுங்களா. சோ பட்டியல் முறையிலையும் எழுதியாச்சு. புரிஞ்சுதுங்களா. ஓகே. சோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஆரோட மதிப்பகம் வீச்சகம் கேட்டிருக்காங்க இல்லையா. சோ ஆரின் மதிப்பகம் வீச்சகம். சோ 3வது ஆரின் மதிப்பகம் எழுதிடலாம். ஆரின் மதிப்பகம் எப்படி இருக்கும், ஆரோட மதிப்பகம் எழுதணும். சோ ஆரோட மதிப்பகம் அப்படின்னா மதிப்பகம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது, வீச்சகம்னா செகண்ட்ல வந்திருக்கிறது இல்லையா. சோ மதிப்பகம் என்ன, 5, 6, 7. 8 வருமா, வராது. சோ எதுக்கெல்லாம் மேப் பண்ணிருக்கோமோ அது மட்டும் தான் வரும். இது மேப் ஆயிருக்கா, ஏதாவது கூட இது சேர்ந்திருக்கா, இல்ல. சோ அப்போ இது வராது. புரிஞ்சுதுங்களா. சோ எதெல்லாம் வந்து மதிப்பிட்டு இருக்கோமோ அது மட்டும் தான் வரும். சோ இங்க 5, 6, 7 மட்டும் தான் போயிருக்கு ஒன் சைடு, அப்ப அது மட்டும் தான் வரும். புரிஞ்சுதுங்களா. சோ அப்போ மதிப்பகம் என்னன்னா 5, 6, 7. ஆரின் மதிப்பகம் என்னன்னா 5, 6, 7. ஓகேவா. சோ எப்படி எழுதிக்கலாம்னா ஆரின் மதிப்பகம் 5, 6, 7. அடுத்தது ஆரின் வீச்சகம். வீச்சகம் எப்படி இருக்கும், அப்படி இந்த சைடுல இருக்கிறது, இந்த சைடுல மேப் ஆயிருக்கிறதா எடுத்து எழுதணும். சரிங்களா. மிச்சம் இருந்தாலும் எடுத்து எழுத கூடாது, எதெல்லாம் அந்த சைடு போயிருக்கோ அது மட்டும் தான் எடுத்து எழுதணும். சரியா. சோ இதுல பாத்தீங்க 3, 4, 5 மூணுமே அந்த பக்கம் கூட ரிலேட் ஆயிருக்கு. அப்போ 3, 4, 5, 3, 4, 5. புரிஞ்சுதா. சோ அவங்க கேட்டது ஏன் எழுதியாச்சா, அவ்வளவுதான். அடுத்தது போலாங்களா. சரி வாங்க. சோ அடுத்தது ஏ கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்ட ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம், ஏல இருக்கக்கூடிய ஒரு எண்ணோட வர்க்கம்னு சொல்லிட்டாங்க. அப்படி வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. சோ ஆறுக்கான மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் ஏ எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா. சோ ஏங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, சோ ஏங்கிறது ஏவோடு மேல இருக்கக்கூடிய வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஏ கிராஸ் ஏவை உட்கணமா எழுதிடலாம். சோ ஏ கிராஸ் ஏவை எப்படி எழுதலாங்கிறத நல்லா கவனிங்க. சோ 1ல இருந்து 45க்குள்ளதான் ஏ இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ yங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. சோ இத ஃபுல்லா எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதோட ஸ்கொயர் தான் y. சோ அப்போ எக்ஸ்ங்கிறது அதே தான். சோ அப்போ 1 எடுத்தேன்னா 1ஓட ஸ்கொயர் 1 தான். அடுத்தது 2 எடுத்தேன்னா 2ஓட ஸ்கொயர் 4, அதுதான் y. புரிஞ்சுதுங்களா. சோ எக்ஸ்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்னும்,
yங்கிறது அதனுடைய ஸ்கொயர். சரிங்களா? சோ அடுத்தது 3 எடுத்தோம்னா 3 ஸ்கொயர் 9. அடுத்தது 4 எடுத்தோம்னா 4 ஸ்கொயர் 16. அடுத்தது 5 எடுத்தோம்னா 5 ஸ்கொயர் 25. அடுத்தது 6 எடுத்தோம்னா 6 ஸ்கொயர் 36. அடுத்தது 7 எடுத்தோம்னா 7 ஸ்கொயர் 49. ஆனா இது 45 குள்ள தான் இருக்கணும். சோ அப்போ 6 ஓட நிப்பாட்டிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ a cross a வை உட்கணமா எழுதியாச்சு. இப்போ ஆரோட மதிப்பகம் வீச்சகம் கேட்டிருக்காங்க. சோ மதிப்பகம்னா என்ன? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது. சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் மதிப்பகம். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் மதிப்பகம். வீச்சகம்னா இரண்டாவது இருக்கக்கூடியது. சரிங்களா? ஓகே. சோ அப்போ மதிப்பகம் எழுதிடலாமா? சோ ஆர்க்கான மதிப்பகம், ஆரின் மதிப்பகம். சோ மதிப்பகம் என்ன? 1 2 3 4 5 6. ஆரின் வீச்சகம் எழுதிடலாம். சோ ஆரின் வீச்சகம் என்ன? வீச்சகம் என்னங்க? ஆரோட வீச்சகம் 1 4 9 16 25 36. 1 4 9 16 25 36. புரிஞ்சுதுங்களா? சோ ஆரின் வீச்சகம் மதிப்பகம் ரெண்டுமே எழுதியாச்சா? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆர் என்ற ஒரு உறவு, ஆர் அப்படிங்கிற ஒரு உறவு. சோ எக்ஸ் கமா ஒய், அதுல ஒய்ங்கிறது எக்ஸ் பிளஸ் 3 கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸ் எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸுக்கு என்னெல்லாம் எண்கள் வரும்? 0 1 2 3 4 5 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஒய்யை கண்டுபிடிச்சிட்டு இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. சோ அதோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ எக்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? எக்ஸுக்கு பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5. சோ இது எல்லாமே எக்ஸுக்கு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? சோ இதை வச்சு ஒய் கண்டுபிடிக்கலாமா? சரி வாங்க. சோ அப்ப எக்ஸ் 0வா இருக்கும் போது ஒய் எப்படி இருக்கும்? எக்ஸுக்கு பதிலா 0 போடணும். ஒய்ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ் பிளஸ் 3ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இப்போ எக்ஸுக்கு பதிலா 0 அதுல போடணும். சோ இதுல எக்ஸுக்கு பதிலா 0 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? y equal to 0 plus 3 which is equal to 3. சோ இப்போ x, yங்கிற புள்ளி எப்படி இருக்கும்? x, yங்கிற புள்ளி 0, 3ங்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ இதே மாதிரி ஒவ்வொன்னா போட்டு கண்டுபிடிக்கணும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா xக்கு 1 போடுங்க. சோ xக்கு 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? y equal to 1 plus 3. 1 plus 3 4ன்னு வரும். சோ அப்ப x, y எப்படி இருக்குங்க? x, yங்கிறது x என்ன எடுத்தோம்? 1 எடுத்தோம். y என்ன கிடைச்சது? 4 கிடைச்சது. சோ 1 எடுத்தா 4 கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி எக்ஸுக்கு 2 போடணும். அடுத்து இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. இப்ப 2 போடுறோம். ஓகேவா? சோ 2 போட்டோம்னா எப்படி கிடைக்கும்? y equal to 2 ஸ்கொயர் போடலாமா? சோ அதே மாதிரி 2 போடணும். சோ இப்ப 2 plus 3 5ன்னு கிடைக்கும். சோ இப்ப since x, y எப்படி இருக்கும்? 2, 5ன்னு இருக்கும். அதே மாதிரி 3 போடலாம் எக்ஸுக்கு பதிலா. சோ எக்ஸுக்கு பதிலா 3 போட்டோம்னா y எப்படி இருக்கும்? y பாத்தீங்க அப்படின்னா 3 plus 3 6ன்னு வந்துரும். சோ இப்போ x, y எப்படி இருக்குங்க? 3 போட்டா yக்கு 6 கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது x 4ன்னு இருக்கு. x 4ன்னு எடுத்தோம்னா y என்னன்னு கிடைக்கும்? சோ y பாத்தீங்க அப்படின்னா 4 plus 3ன்னு வரும். சோ 4 plus 3 7. சோ இப்போ x, y எப்படி இருக்கும்? 4, 7. அடுத்தது xக்கு என்ன எடுக்க போறோம்? 5 எடுக்க போறோம். சோ இப்போ xக்கு 5 எடுத்தோம்னா y எப்படி இருக்கும்? 5 plus 3 8ன்னு இருக்கும். since x, y எப்படி இருக்கும்? 5, 8ன்னு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ x, y ஒவ்வொன்றும் எடுக்க நமக்கு புதுசா x, y கிடைச்சிட்டே வரும். சோ இப்போ இதுல இருந்து நம்ம மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும். சோ மதிப்பகம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது, வீச்சகம்னா ரெண்டாவது இருக்கிறது. அவ்வளவுதான். சோ இன்னும் ஈஸியா சொல்லணும்னா எக்ஸ் கொடுத்திருக்கிறது மதிப்பகம், yக்கு இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வீச்சகம். ஓகேவா? சோ அப்போ மதிப்பகம் என்னவா இருக்குங்க? சோ மதிப்பகம் வீச்சகம் எழுதிடலாம். சோ மதிப்பகம் எப்படி இருக்கும்? மதிப்பகம் எப்படி இருக்கும்? 0 ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபுல்லா 0 1 2 3 4 5 1 2 3 4 5. அடுத்தது வீச்சகம். சோ வீச்சகம் எப்படி இருக்கும்? வீச்சகம் பாத்தீங்கன்னா இரண்டாவது இருக்கிறது. சோ இரண்டாவது இருக்கிறது என்ன? 3 4 5 3 4 5
6 7 8 6 7 8 புரிஞ்சுதுங்களா? சோ 3 4 5 6 7 8 இதெல்லாம் தான் வீச்சகம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ மதிப்பகம் கண்டுபிடிச்சாச்சு, வீச்சகமும் கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதா? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.7 என்ன சொல்லிருக்காங்க? சோ f அப்படிங்கறது x2 y போகுது அப்படிங்கிற ஒரு உறவு. சோ f of x கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்துட்டு x கொடுத்துட்டாங்க. சோ அப்போ y வந்து r அப்படின்னு y-யும் r-ம் சமமா இருந்துச்சு அப்படின்னா f ஓட உறுப்புகளை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம f ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப f of x என்ன கொடுத்திருக்காங்க? f of x பாத்தீங்கன்னா x² - 2ன்னு சொல்லிருக்காங்க. சரியா? ஓகே, சோ அப்போ x ஓட மதிப்பு என்னென்ன? -2 -1 0 3. சோ இப்போ இது ஒவ்வொன்னா போட்டா f of x கிடைச்சிருமா? ஓகே, சோ இப்போ f of -2 போட்டோம்னா என்ன ஆகும்? -2 the whole square -2 வருமா? x க்கு பதிலா -2 போடுறோம். இங்க x க்கு பதிலா -2 போட்டுருக்கோம்ல, அதே மாதிரி இங்க x க்கு பதிலா -2 போடுறோம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ -2 ஸ்கொயர் என்ன? 4. சோ -2 ஸ்கொயர் 4 தான். 4 - 2 2. புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்தது -1 போடணும். சோ இப்போ x க்கு பதிலா -1 போடணும். சோ இப்போ x க்கு பதிலா -1 போட்டா என்ன ஆகும்? -1 equal to -1 the whole square -2 -1 the whole square -2. புரிஞ்சுதுங்களா? சோ -1 the whole square என்ன? 1. சோ அப்போ 1 -2 1 - 2 -1. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அடுத்தது 0 போடணும். சோ இப்போ x க்கு பதிலா 0 போட்டுலாமா? சோ x க்கு பதிலா 0 போட்டா என்ன இருக்கும்? 0 ஸ்கொயர் -2 வரும். 0 ஸ்கொயர் -2. 0 ஸ்கொயர்னா 0 0 - 2 -2. இப்போ f க்கு 0 போட்டாச்சு. அடுத்தது f க்கு 3 போடலாமா? சரி வாங்க. சோ இப்போ x க்கு பதிலா 3 போடலாம். சோ அப்போ f of 3ங்கிறது எப்படி வரும்? 3 ஸ்கொயர் x க்கு பதிலா 3 போடுறோம். அப்ப 3 ஸ்கொயர் -2 ன்னு வரும். 3 ஸ்கொயர் -2. 3 ஸ்கொயர் என்ன? 9. 9 - 2. 9 - 2 என்ன? 7. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்போ f ஓட உறுப்புகள் எல்லாத்தையுமே எழுதிடலாம். சரிங்களா? சோ f ஓட உறுப்புகளை எப்படி எழுதுறதுன்னு தெரியுமா? x f of x அப்படிங்கிற வடிவத்துல எழுதணும். எப்படி எழுதணும்? x f of xங்கிற வடிவத்துல எழுதணும். ஓகேவா? சோ அப்போ f ஓட உறுப்புகள் f இன் ஃபர்ஸ்ட் f இன் உறுப்புகள். சோ f இன் உறுப்புகள் எப்படி எல்லாம் இருக்கும்? சோ அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அதாவது x, f of xங்கிற வடிவத்துல எழுதணும். சோ x என்ன போட்டோம்? -2 போட்டோம். அப்ப f of x என்ன கிடைக்குது? +2 கிடைக்குது. அப்ப -2, +2 -2, +2. அடுத்தது -1 போட்டோம். -1 திருப்பி கிடைக்குது இல்லையா? சோ -1 போட்டா திருப்பி -1 கிடைச்சிருக்கு. சோ அப்ப -1, -1. அடுத்தது 0 போட்டா -2 கிடைக்குது. 0, -2. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 3 போட்டா 7 கிடைக்குது. சோ 3, 7. புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஓகே, சோ அடுத்தது f ஓட உறுப்புகள் கண்டுபிடிச்சாச்சு. f ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. சோ சார்பா இல்லையாங்கிறத சொல்லிடலாமா? சோ அதுக்கு வேணும்னா நம்ம டயக்ராம் போட்டு பாத்துக்கலாம். சோ அதை எப்படி போடணும்னா, சோ இப்படி போட்டுக்கோங்க. x க்கு என்னெல்லாம் மதிப்பு போடுறீங்க? சோ இது x ன்னு வச்சுக்கோங்க. இது f of x. இது x, இது f of x. புரிஞ்சுதா? சோ x க்கு என்னெல்லாம்? x பாத்தீங்கன்னா -2 -1 0 3 -2 -1 0 3. புரிஞ்சுதா? ஓகே, சோ இப்போ f of x என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? 2 -1 2 -1 -2 7 -2 7. புரிஞ்சுதா? ஓகே, சோ இப்போ மேப் பண்ணிடலாம். சோ -2 ல இருந்து +2க்கு போட்டாச்சு. அடுத்து -1 to -1 போட்டாச்சு. 0 to -2 போட்டாச்சு. அடுத்து 3 to 7 போட்டாச்சு. சோ அப்ப எல்லாமே போட்டாச்சு. சோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? எல்லாமே எல்லாத்துக்கூடயும் மேப் ஆகுது. சோ அப்ப எல்லாமே எல்லாத்துக்கூடயும் மதிப்பாகுது. சோ அப்படி ஆகும்போது இதை நம்ம ஒரு சார்புன்னு சொல்லிடலாம் இல்லைங்களா? சரி, சோ அப்ப எல்லாமே, அதாவது எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே f of x கூட போய் சேருது. சோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலாங்க? fங்கிறது சார்பு. புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப fங்கிறது சார்பு. ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? இரண்டாவதுல f என்பது சார்பாகும். f ஒரு சார்பாகும். புரிஞ்சுதுங்களா? சோ f ஒரு சார்பாகும்.
ஏன்னு கேட்டா இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ்ல மதிப்பு இருக்கு இல்லையா? சோ அத சொன்னீங்கன்னா போதும். புரிஞ்சுதா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.9. எடுத்துக்காட்டு 1.9ல என்ன சொல்லிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எஃப் ஆஃப் 1 எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் 1 எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ பொதுவா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 2x minus x square கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்? f of 1 கண்டுபிடிக்கலாம். சோ அப்ப x க்கு பதிலா 1 போட்டா போதும். சோ அப்ப x க்கு பதிலா 1 போட்டிருக்கோம். சோ அப்ப இங்க x எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 1 போடணும். சரியா? சோ அப்ப 2 into 1 minus 1 square. So 2 into 1 2 minus 1 square 1. 2 minus 1 1. அடுத்தது செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? f of x plus 1. அப்ப xங்கிற இடத்துல x plus 1 போடணும். சோ அப்ப இதுல எங்கெல்லாம் x வருதோ x plus 1 போடணும். சோ அப்ப 2 into x plus 1 minus x plus 1 the whole square. புரிஞ்சுதுங்களா? சோ 2 into x plus 1 என்ன? 2x plus 2 இல்லையா? சோ அப்ப 2x plus 2 minus a plus b the whole square மாதிரி இருக்கா இது பார்க்க? சோ அப்ப a square plus b square plus 2ab. சோ அப்ப 2x. புரிஞ்சுதா? ஓகே. சோ அப்போ இந்த மைனஸ் உள்ள பெருக்கிடலாம். சோ மைனஸ் உள்ள பெருக்கிடலாம். அப்ப 2x plus 2 minus x square minus 1 minus 2x. புரிஞ்சுதுங்களா? சோ plus 2x minus 2x போயிடும். சோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 minus 1 1 ன்னு வந்துரும். சோ 1 minus x square. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா f of x plus f of 1 கண்டுபிடிக்கணும். சோ மூணாவது பாத்தீங்க அப்படின்னா f of x plus f of 1 கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சோ f of x போட்டோம்னா எப்படி f of x எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். f of 1 எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். f of x அப்படிங்கிறது என்ன? f of x அப்படிங்கிறது 2x minus x square கேள்வியிலேயே கொடுத்திருக்காங்க. f of xங்கிறது என்னதுங்க? 2x minus x square. சோ அத அப்படியே போட்டுக்கலாம். 2x minus x square plus f of 1ங்கிறது என்னங்க? சோ f of 1ங்கிறது 1. சரியா? சோ plus 1. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அவ்வளவுதான். சோ இது ரெண்டையும் கூட்ட சொல்லிருந்தாங்க, இது ரெண்டையும் கூட்டியாச்சு. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சோ இதோடய நிப்பாட்டிக்கலாம். வேணும்னா நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ இல்லன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க இனியும் சால்வ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. 2 மார்க் கொஸ்டின் தானே. சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா f அப்படிங்கிறது ஒரு சார்பு. சோ x, y x-ம் y-ம் n ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. n-னா என்ன? நேச்சுரல் நம்பர் இல்லையா? சரி. சோ மற்றும் y equal to 2x ன்னு சொல்லிருக்காங்க. சோ y equal to 2x. n-னா நேச்சுரல் நம்பர். சோ நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? இயற்பியல் என்னன்னு சொல்லுவாங்க. சோ இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. சோ n மீதான ஓர் உறவு என்க. ஓகே. சோ மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. இந்த உறவு சார்பாகுமானு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி. சோ இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? சோ எப்படி எழுதலாங்க? சோ ஃபர்ஸ்ட் எக்ஸும் ஒய்யும் என்னன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப எக்ஸும் ஒய்யும் இயற்பியல் எண் அப்படி நேச்சுரல் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ் எப்படி இருக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்கும். எப்பவுமே இயற்பியல் எண் நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அப்போ 1 2 3 4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி y-யும் எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இருக்கும். 1 2 3 4. சோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ x-ம் y-யும் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே. சோ y equal to என்ன சொல்லிருக்காங்க? 2x ன்னு சொல்லிருக்காங்க. சோ y equal to என்ன சொல்லிருக்காங்க? 2x ன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்போ y equal to 2x அப்படின்னா x-க்கு பதிலா நம்ம இங்க ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்றதா வழக்கம் இல்லையா? சோ x-க்கு என்ன 1 போடலாமா? சோ x-க்கு 1 போட்டா y எப்படி இருக்கும்? x-க்கு 1 போட்டோம்னா y வந்து 2 into 1 2ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது x-க்கு 2 போடுங்க. அப்போ y என்ன கிடைக்கும்? 2 into 2 4ன்னு கிடைக்கும். அடுத்தது x-க்கு 3 போடலாமா? சோ x-க்கு 3 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? y வந்து 2 into 3 6ன்னு கிடைக்கும். அடுத்தது x-க்கு 4 போடலாங்களா? சோ அப்ப x-க்கு 4 போட்டோம் அப்படின்னா y equal to 2 into 4 8ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரி கிடைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். சோ நம்ம ஒவ்வொன்றையும் போட போட இதுவும் கிடைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். சோ இது வந்து இயற்பியல் என்னன்னா 1ல இருந்து போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு வேணா தூரம் வேணா அது போகலாம் இல்லையா? சோ நம்ம 4 போட்டுட்டு நிப்பாட்டிடலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இந்த புள்ளி எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த புள்ளி பாத்தீங்கன்னா 1,2 இது வந்து 2,4 ஃபர்ஸ்ட் x புள்ளி அப்புறம் y புள்ளி. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 3,6 அடுத்தது 4,8. புரிஞ்சுதுங்களா?
ஓகே, சோ இந்த மாதிரி புள்ளிகள் எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. இதெல்லாம் வந்து x, y புள்ளிகள். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் x, y புள்ளி. ஓகேவா? x, y புள்ளி. ஓகேவா? ஓகே, சோ அப்போ புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரி போட போட கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சோ இப்ப இத வந்து சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த உறவு சார்பா இல்லையாங்கிறத நம்ம ஆரோ டயக்ராம் வச்சு சொல்லிடலாம். ஓகேவா? சோ ஆரோ டயக்ராம் எப்படி போடணும்னு தெரியும்ல? ஃபர்ஸ்ட் எப்படி போடுவோம்? இப்படி எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஒய் அப்படி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய். சோ எக்ஸும் இயற்பியல் எண் தான், ஒய்யும் இயற்பியல் எண் தான் இல்லையா? ஓகே, சோ இப்போ ரெண்டுமே இயற்பியல் எண்ணா 1 2 3 4 5 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, நடுவில் இருக்கிறது எஃப் சார்பு. இப்போ 1க்கு 2 கிடைச்சிருக்கு இல்லையா? சோ அப்போ 1க்கு 2 கிடைச்சிருக்கு. அடுத்தது 2க்கு 4 கிடைச்சிருக்கு. சோ அப்ப 2க்கு 4 கிடைச்சிருக்கு. அடுத்தது 3க்கு 6 கிடைச்சிருக்கு. சோ 3க்கு 6 கிடைச்சிருக்கு. அடுத்தது 4க்கு 8 கிடைச்சிருக்கு. சோ 4க்கு 8 கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? சோ இதெல்லாம் தான் சார்பு. ஓகேவா? ஓகே, சோ இப்ப எஃப்ங்கற சார்பு கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இது சார்பாகுமா? நிச்சயமா சார்பாகும். ஏன்? எக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புக்கும் yல ஒரு மதிப்பு இருக்கு. சோ இப்போ எக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களுக்கும் yல சரிசமமான எண்கள் இருக்கு. சோ அதனால எஃப்ங்கிறது சார்பு தான். புரிஞ்சுதுங்களா? சோ இத வச்சு என்ன சொல்லிடலாம்? எஃப்ங்கிறது சார்பு, எஃப் என்பது சார்பாகும். புரிஞ்சுதுங்களா? எஃப் என்பது சார்பாகும். சரி, வேற என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? சோ வேற பாத்தீங்கன்னா மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ மதிப்பகம்னா என்ன? எக்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே மதிப்பகம் தான். சோ மதிப்பகம் அப்படிங்கிறது எக்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே. சோ இப்ப எக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு? எக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே மதிப்பகம் தான். சோ இப்ப மதிப்பகம் என்னெல்லாம் வரும்? எக்ஸ்ல 1 2 3. சோ 1 2 3 4 5 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் மதிப்பகம். அடுத்தது துணை மதிப்பகம். துணை மதிப்பகம்னா என்ன? yல இருக்கிறது. சோ துணை மதிப்பகம்னா yல இருக்கிறது. சோ yல என்னெல்லாம் இருக்கு? அதே மாதிரி 1 2 3 4 போய்கிட்டே இருக்கு. சோ அப்போ 1 2 3 4 5 அதே மாதிரி போய்கிட்டே இருக்கு. சோ அது துணை மதிப்பகம். வீச்சகம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? துணை மதிப்பகம்ல எதெல்லாம் மேப் ஆயிருக்கோ அது மட்டும் தான் வீச்சகம் இல்லைங்களா? சோ எதெல்லாம் எக்ஸ்ல இருக்கக்கூடிய மதிப்பு கூட மேட்ச் ஆயிருக்கோ அது மட்டும் தான் வீச்சகம். வீச்சகம்ங்கிறது y ஃபுல்லா கிடையாது. y ஃபுல்லா துணை மதிப்பகம். வீச்சகம்னா அந்த துணை மதிப்பகம்ல மேட்ச் ஆயிருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? சரி, சோ அப்போ வீச்சகம் அப்படிங்கிறது என்ன? வீச்சகம் அப்படிங்கிறது அந்த துணை மதிப்பகம்ல மேப் ஆயிருக்கு. துணை மதிப்பகம்ல எதெல்லாம் மேப் ஆயிருக்கு? 2 4 6 8 2 4 6 8 அந்த மாதிரி இனி நம்ம எடுக்க மேப் ஆயிட்டே போகும். சோ அதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? ஓகே, சோ அடுத்தது போலாமா? சரி வாங்க.